Hello students, welcome to Kalvikode. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.8ல இருக்கிற ஃபஸ்ட்டு சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாலினாமியல்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ கொஷின் நல்லா கவனிக்கணும். எக்ஸ்பிரஷன் ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, இல்லை பாலினாமியல்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களான்னு. பாலினாமியல்ஸ்னால் என்ன, ரேஷனல் எக்ஸ்பிரஷன்னா என்னன்ட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. பை என்ன மெத்தடு, நிறைய மெத்தடு இருக்குது. அதில் என்ன மெத்தடு கேட்டிருக்காங்க, டிவிஷன் மெத்தடு கேட்டிருக்காங்க சரிங்களா. டிவிஷன் மெத்தட்னா என்ன பண்ணணும், லாங் டிவிஷன் போடணும், ஸ்கொயர் ரூட் டிவிஷன் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா கவனிக்கணும். கொடுத்துருக்குற கொஷினை டேரெக்டாக அப்படியே எடுத்து போட்டு என்ன பண்ணிடக்கூடாது, சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் என்ன செக் பண்ண சொல்லியிருக்கிறேன், வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரே வேரியபிளா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எக்ஸ்னா எக்ஸ் தானா அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிக்ரீசிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு பெரிய பவர் இருக்கணும், அதாவது எக்ஸ் பவர் 4, அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் கியூபு, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நம்ம அப்படியே எடுத்து போட்டு பண்ணோன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம இதை கரெக்டாக எழுதிக்கணும் ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் வரும், 4x பவர் 4. வெரி குட். அடுத்தது இப்போ 4 போட்டாச்சா, 4க்கு அதுக்கப்புறம் கியூப் வரும் ஓகேங்களா. அப்போ -28x கியூப், 4லேருந்து 3, அப்புறம் 3லேருந்து 2 அப்படின்னும் போது ப்ளஸ் 37x ஸ்கொயர். அடுத்தது என்ன வரும், 42x ப்ளஸ் கடைசியாக கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டு டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. சால்வ் பண்ணலாமா. ரீஅரேஞ்ச் பண்ணி பாலினாமியெல்லாம் கரெக்டாக எழுதியாச்சு ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா. இங்கே 4x பவர் 4 இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், இங்கே நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஸ்கொயர் ரூட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 2. ஏன்னா 2 2s இருக்குது என்ன 4. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே 2 போட்டுக்கோங்க. இங்கே 2 போட்டால் என்ன பண்ணணும், கோஷியன்ட்லேயும் 2 போடணும். அடுத்தது எக்ஸ் பவர் 4 இருக்குது. எக்ஸ் பவர் 4னா எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2ன்னு பிரிக்கலாமா. எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2. அப்போ என்ன ஆகும், 2 2s 4, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் பவர் 4. இப்போ ஆன்சர் என்ன, எக்ஸ் பவர் 4. என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் டிவிஷன்னா 2 டேர்மை கீழே இறக்கணும். -28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர் ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மறக்காமல் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கோஷன்ட்டை 2ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 2x ஸ்கொயர் இன்ட்டு 2 4x ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த நம்பரையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ தான் இங்கே என்ன வேல்யூ போடணும்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. -28/4, 4 டேபிளில் 28 7 டைம்ஸ் வருமா, -7 ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணிடலாம், தாராளமாக வந்த ஆன்சரை தூக்கி இங்கே எழுதிடலாம். -7 -7 இங்கே எழுதுனா இங்கேயும் என்ன பண்ணணும், எழுதிடணும். அடுத்தது பாருங்கள், இப்போ இது முடிஞ்சிச்சா, இதை மறைச்சிக்கோங்க. 7 4s -28. ஆனால் வேரியபிள் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் இங்கே 7 பக்கத்தில் எக்ஸ் போட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் கியூப் கிடைக்குமா. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 7 பக்கத்தில் எக்ஸ் போட்டுக்கிறேன். இங்கேயும் என்ன பண்ணணும், எக்ஸ் போடணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம போட்ட வேல்யூவோட ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணலாம். 7 4s -28x கியூப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 7s 49 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும், இங்கே என்ன ஆகும், மைனஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ 49ல் 37 போயிடுச்சுன்னா 12. பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸ், அதனால் மைனஸ் ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணணும், 2 டேர்மையுமே கீழே இருக்கணும் ஓகேங்களா. அப்போ என்ன வரும், +42x + 9. ஸ்கொயர் ரூட் டிவிஷன்றதுனால இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 டேர்மாக என்ன பண்ணணும், கீழே இருக்கணும். இதை நீங்கள் மறக்கவே கூடாது சரிங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. 2x ஸ்கொயர் இன்ட்டு 2 4x ஸ்கொயர், இதுக்கு நேராக தான் எழுதணும். 2x ஸ்கொயர் இன்ட்டு 2 4x ஸ்கொயர் மைனஸ் 7 இன்ட்டு 2x
14x. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? வழக்கம் போல் இங்கே என்ன நம்பர் போடணும்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இதையும் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன நம்பர் வரும்? -12/4. அப்போ என்ன கிடைக்கும்? -3 கிடைக்குமா? என்ன நம்பர் கிடைக்கும்? -3. அப்போ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்ன நம்பர் தான் வரும்? -3. இங்கேயும் -3 போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இதை ரெண்டுத்தையும் மறைச்சிக்கோங்க. சரிங்களா? ஏன் நான் ஒன்னோடத்துலேயும் இதை மறைக்கிறேன் அப்படின்னா, ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இதை தூக்கி மல்டிப்ளை பண்ணி வச்சுருவீங்க. அதனால் இதை மறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? இப்போ கடைசியாக போட்ட வேல்யூவால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ -3ஆல் ஒரு நம்பரையும் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். -3 × 4x², -12x². அடுத்தது -3 × -14x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். 14 × 3 42. ஓகேங்களா? இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s 9. அடுத்து என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ண நமக்கு என்ன ஆகிடும்? எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதணும்? என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 37x² -28x³ +4x⁴ +42x +9. இதுக்கு தான் நம்மளை ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? கோஷன்ட் என்ன கிடைச்சது? 2x² -7x -3 மாடலஸ்குள்ளே எழுதிடணும். சரிங்களா? நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்ல, அந்த பாலினாமியல் எழுதாமல் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் என்ன பண்ணணும்? எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா கேட்ட கேள்விக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும்.